இதுதான் இப்போ நான் அந்த 1 ஏக்கர் வச்சுருக்க காடு வெங்காயம் பார்த்துக்கங்க. இது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த விதை நேர்த்தி கரெக்ட்டா பண்ணதுனால முளைப்பு திறன் நல்லா இருக்கும் பாருங்க. உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும். எல்லாம் ஒரே ஈவனா இருக்கும். முளைப்பு திறன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒரே ஈவனா இருக்கும். ஸோ முளைப்பு திறன் நல்லா இருக்கும். அதாவது காய்கள் வந்துட்டு முளைக்காம போறது அந்த மாரி வந்துட்டு மேக்ஸிமம் இருக்காது. முளைப்பு திறன் எல்லா காயுமே வந்துட்டு முளைச்சிரும். நம்ம சரியான ஒரு விதை நேர்த்தி விதை காய்கள் தேர்வா கரெக்ட்டா பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம்னா, நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு முளைப்பு திறன் ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு இது நல்லா கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வந்து நல்லா வரும். நண்பர்களுக்கு வணக்கம். இது நம்ம ஊர் கூகுள் சேனல். நம்ம இன்னைக்கு எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெங்காய சாகுபடியை பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி நடவு பண்ணுறாங்க, எவ்வளோ மருந்து வந்துட்டு இயற்கை முறையில் வந்துட்டு விதை நேர்த்தி எப்படி பண்ணுறோம், எப்படி நடவு பண்ணுறாங்க, ஊடால வந்துட்டு எவ்வளோ மருந்து அடிக்கிறாங்க, அடுத்து வந்துட்டு எப்படி அறுவடை பண்ணுறாங்க அப்படின்ற பற்றி இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்காதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எப்படி பார்க்க போகிறோம்னா, நம்ம பாத்தி முறையில் வந்துட்டு வெங்காயம் வைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். வெங்காயம் எப்படி வச்சுருக்கோம், எவ்வளோ பாத்தி போட்டிருக்கோம் அப்படின்றத பற்றி ஒரு இது காமிச்சிருப்பேன். ஸோ என்ன பண்ணுங்கள், முதல்ல விதை நேர்த்தியிலேருந்து வரலாம். விதை நேர்த்தி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடோமோனாஸ், அசோஸ்பெரிலம், ட்ரைகோடெர்மா விரிடி. இப்போ நான் வந்துட்டு 1 ஏக்கர் வச்சுருக்கேன். 1 ஏக்கருக்கு வந்துட்டு எவ்வளோ எனக்கு இதாச்சுன்னா, மொத்தம் 400 450 கிலோ வந்துட்டு வெங்காயம் வந்துச்சு. வெங்காயத்தில் வந்துட்டு நான் முதல்ல விதை நேர்த்தி பண்ணேன். விதை நேர்த்தி வந்துட்டு நான் அக்ரிகல்ச்சர் காலேஜ் மதுரை வேளாண்மை துறை கல்லூரியில் போயிட்டு சூடோமோனாஸ், அசோஸ்பெரிலம், ட்ரைகோடெர்மா விரிடி 3மே வாங்கிட்டு வந்துட்டு ஒவ்வொரு கேஜி கொடுத்தாங்க. ஒவ்வொன்றிலையுமே வந்துட்டு ஒரு ½ கேஜி வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டு, அது தண்ணியில் கலந்து விதை வெங்காயத்த வந்துட்டு அந்த தண்ணியில் முக்கி முக்கி ஒரு தார்பாலின் ஷீட்டோ ஏதோ ஒரு ஷீட் போட்டு நிழல்ல போட்டு நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்துட்டு நீங்கள் உலர்த்தி விட்டிங்கனாலே அது உலர்ந்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நட ஆரம்பிச்சிடலாம். நம்ம நடவு முறை எப்படி பண்ணுறோம் அப்படின்றப்போ, நிலத்தை எப்படி தயார் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறப்போ, நல்ல ஒரு ஒரு 1 ஏக்கர் இருக்குன்னா, ஒரு 4 டிராக்டர் 5 டிராக்டர் வந்துட்டு நீங்கள் தொழு உரம் கொடுத்துடணும். மாட்டு சாணமோ இல்லை ஆட்டு சாணமோ கொடுத்துடலாம். குடுத்துட்டு ஃபுல்லா சிதறி விட்டுட்டு, நீங்க ஒரு 3 ஓட்டு வந்துட்டு அ மொத 2 ஓட்டு ஓட்டிறணும். 3வது ஓட்டு ஓட்டுறப்போ, நம்ம 3வது ஓட்டு ஓட்டுறதுக்கு முன்னாடி மாட்டு சாணம் வந்து தொழு உரம் குடுத்துட்டு, அத காடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு ஓட்டு ஓட்டிட்டு, அடுத்து பட்டம் போட்டுட்டு, அப்புறம் நீங்க வந்துட்டு பார் போட்டு வெங்காய நடவுக்கு ரெடி பண்ணிடலாம். பாத்தி முறை வெங்காயம் நடவுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த விதை நேர்த்தி முறை. விதை நேர்த்திய வந்து நீங்க அதே மாரி நான் சொன்ன மாரி சூடோமோனாஸ் இந்த இத பண்ணி, அந்த ஒரு ப்ரொசீஜர பண்ணி நிழல்ல உலர்த்திட்டு ஒரு 1/2 மணி நேரமோ, இல்ல ஒரு 1 ஹவரோ நல்லா உணர்ந்துரணும். உணர்ந்ததுக்கப்புறம் வச்சீங்கன்னா, விதை நேர்த்தி மேக்ஸிமம் இந்த பொருள்கள வச்சு நம்ம எதுக்கு பண்றோம்னா, இந்த ஒரு பாக்டீரியாஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பாக்டீரியாஸ் பேஸ்டு மருந்து தான் நம்மளுக்கு. சூடோமோனாஸா இருக்கட்டும், ட்ரைகோடெர்மா விரிடி, அசோஸ்பெரில்லம் இது 3மே. இத வந்து நம்ம எதுக்கு பண்றோம்னா, மேக்ஸிமம் வந்துட்டு வேரழுகல் நோய வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மளுக்கு விதை வேர்கள்லேருந்து வரக்கூடிய நோய்கள வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ வந்துட்டு விவசாயிகள் வந்துட்டு அதிகமான வெங்காயத்தில வந்து நட்டமாகுது. அதனால வந்துட்டு விலைவாசி உயர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேரழுகல் நோய் தான். நம்ம வேற எந்த நோய் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இயற்கை முறையிலயோ அல்லது ரசாயன முறையிலோ கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனா, நீங்க இந்த வேரழுகல் நோய் வந்துச்சுன்னா, நீங்க எந்த முறையிலுமே வந்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அத வந்து சரி பண்ண முடியாது. நம்ம இயற்கை விவசாயத்திலயுமே சரி பண்ண முடியாது. ஆனா, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதனால அதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம விதை நேர்த்தி ஸ்டாண்டர்ட் பேசிக்லேருந்தே ஆரம்பிச்சுட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா அந்த வேரழுகல் நோய் வராது. அதனால நீங்க வேரழுகல் நோய் வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம விதை நேர்த்தி பண்ணி நம்ம நட்டுட்டோம்னா வேரழுகல் நோய் வராது. வேரழுகல் நோய் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான தண்ணி தேங்கி நின்னா, மழை தண்ணியோ இல்ல நம்ம பாசன நீரோ வந்துட்டு அதிகமான தண்ணீர் தேங்கி நின்னா வேரழுகல் நோய் வர்றதுக்கான முக்கியமான காரணம். அதனால முடிஞ்ச வரைக்கும் வடிகால் வசதிய வந்து நல்ல ஒரு திட்டமிடலோட நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் மழையோ ஏதோ பெஞ்சாலும் தண்ணி நம்ம நிலத்துல நிக்காத மாரி. மழை பெஞ்ச உடனே தண்ணி வந்துட்டு வெளியே நின்னும். அந்த மாரி நீங்க ஒரு பிளான்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆ நம்ம தண்ணி வந்து நிலத்துல நிக்காம ஈரம் இல்லாம இருந்துச்சுன்னா, நீங்க வந்துட்டு ஓரளவு வெங்காயத்த காப்பாத்திரலாம். மழை தண்ணீர் அதிகமா நின்றாலே வேரகல் நோய் வந்துரும். அதனால முன்னெச்சரிக்கையா அந்த ஒரு திட்டத்த நீங்க வந்து பண்ணிக்கங்க. அடுத்து நடவு வந்து முதல்ல நடவு நடுறதுக்கு வந்து நீங்க மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வைக்கலாம். இல்ல மழை பெய்யல நம்மளுக்கு நீர்ப்பாசன வசதி இருக்கிறவங்க முதல்ல ஒரு தண்ணிய பாய்ச்சிட்டு, நடவு நட்டுட்டு 3வது தண்ணியா உயிர் தண்ணி குடுக்கணும் நீங்க. உயிர் தண்ணி குடுத்துட்டீங்கன்னா, ஒரு 7வது நாள், 6வது நாள், 7வது நாள் வந்துட்டு முளைப்பு தட்ட ஆரம்பிச்சுரும் வெங்காயம். வெங்காயம் வந்துட்டு 1 வாரத்தில நீங்க முளைப்பு திறன் வர ஆரம்பிச்சுரும். நல்ல வெங்காயங்கள் வந்துட்டு. இன்னொன்னு முக்கியமான முன்னோர் இது சொல்ல மறந்துட்டேன். வெங்காயம் விதை தேர்வு வந்துட்டு நீங்க ரொம்ப பெரிய காயோ, இல்ல ரொம்ப சின்ன காயோ வாங்குனீங்கன்னா, முளைப்பு திறன்ல பாதிப்புகள் வர ஆரம்பிக்கும். கரெக்ட்டா மீடியமான சைஸ் ஃப்ரூட் சைஸா இருக்கும். அத நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு முளைப்பு திறன் ஈவனா எல்லாமே ஒரே மாரி வந்துரும். நீங்க அதனால வந்துட்டு வெங்காயம் தேர்வுல வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணிக்கங்க.
இன்னொன்னு வெங்காய தேர்வு வந்துட்டு வைக்கிறதுக்கும் வந்துட்டு இப்ப நீங்க பெரிய வெங்காயமா தேர்வு பண்ணீங்கன்னா, 1 ஏக்கருக்கு 550 கிலோ, 600 கிலோ வந்துரும். ஏன்னா பெரிய வெங்காயம்ன்றப்போ, அ எடம் சின்ன கொஞ்சமா இருந்தாலே காய் எடை அதிகமா வந்துரும். இதே மீடியமான சைஸ் காய் வச்சீங்கன்னா, உங்களுக்கு எடை இருந்தாலும் காய் நெறையா தெரியும். நம்மளுக்கு வைக்கிற எடம் வந்துட்டு அதிகமாகும். அப்படின்றப்போ நம்மளுக்கு சின்ன காய்கள் வந்துட்டு 400லேருந்து 450 கிலோலயே வந்துட்டு 1 ஏக்கர் நம்ம வச்சிரலாம். ஸோ இதே காய்கள் தேர்வு வந்து நல்லா பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டு வாங்க. 3வது நாள் உயிர் தண்ணி குடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, முளைப்பு திறன் வந்ததுக்கப்புறம் ஒரு 15வது நாள், 20 நாள் கழிச்சு நம்ம வந்துட்டு அ நான் வந்துட்டு வாய்க்கால் பாசனம் தான் பண்றேன். இயற்கை முறையில பண்றேன். வாய்க்கால் பாசனம் என்ன பண்றேன்னா, அ ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு சூடோமோனாஸ் வந்துட்டு நான் பவுடராவோ, இல்ல லிக்விடாவோ ஒவ்வொரு தண்ணியுமே வாய்க்கால் பாசனத்தோட கலந்து விடுவேன். அதாவது ஒரு தண்ணி விட்டு ஒரு தண்ணி கலந்து விடுவேன்னு வச்சுக்கங்களேன். அடுத்த நாள்ல நம்ம அந்த 3வது நாள் உயிர் தண்ணி விட்டதுலேருந்து 4 நாள், 5 நாளைக்கு ஒரு தடவ வந்து தண்ணி நம்ம விட்டுக்கிட்டே இருக்கணும். வெயில் டயங்கள்ல. இதே மழை டைம்ல பார்த்தீங்கன்னா, 1 வாரத்துக்கு மழை பெஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஏன்னா அந்த ஈரத்தன்மை வெயில் அடிக்காதனால அந்த ஒரு ஈரம் டக்குன்னு காயாது. அதனால நீங்க மழை காலத்தில தண்ணி கொஞ்சம் ஒரு 6 நாள் அந்த மாரி இதில நீங்க பேசிக்கா நீங்க விட்டுக்கலாம். நான் வந்துட்டு சூடோமோனாஸ் கலந்து விடுவேன். இப்ப ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவ சூடோமோனாஸ் கலந்துடுவேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, வேஸ்ட் டீகம்போசர் இல்லைன்னா நம்ம பஞ்சகாவியம், அடுத்து வந்துட்டு கரைசல் 3 மருந்துமே நான் வந்துட்டு இது கலந்து வச்சுக்கிருவேன். இந்த மருந்து வந்துட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நான் வந்துட்டு ஒரு திட்டமிடல் வச்சு நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போட்டு தண்ணீல கலந்து விட ஸ்ப்ரேவும் பண்ணுவேன். இலைவழி தெளிப்பாவும் பண்ணுவேன். இதனால தான் என்னால போன வருஷம் வந்துட்டு ஒரு 20 சென்ட் தான் வச்சிருந்தேன். அதில என்னால ஒரு ஈல்டு கம்மி தான். ஆனா என்னால எடுத்துட்டேன் நானு. நம்ம ஊர்ல போன வருஷம் எல்லாமே பண்ணி யாருமே எடுக்கல. ஃபுல்லாவே எல்லாத்துக்குமே அந்த திருகல் நோய், வேரழுகல் நோயினால மழை அதிகமா பேஞ்சுக்கிட்டே இருந்தனால எல்லாருக்குமே அந்த ஒரு பாதிப்பு வந்து எல்லாருமே ரொம்ப நஷ்டப்பட்டாங்க. அது மூலியமா தான் நம்மளுக்கு விவசாயிகள் அதிகமா அந்த வெங்காயத்தில வந்துட்டு எடுக்க முடியல அப்படின்னா தான் விலைவாசி போன வருஷம் வந்துட்டு கிலோ ரூ. 110 ரூ. 200 வரைக்கும்லாம் போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதனால வந்துட்டு வேரல் நோய கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மாரி பண்ணுங்க. இயற்கை முறையில பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 20 சென்ட் வச்சு ஒரு 6 மூடை எடுத்தேன். 6 மூடையே கொஞ்சம் நல்ல ஒரு ஈல்டு தான் பார்த்தீங்கன்னா. 6 மூடைனா ஒரு மூடை ரூ. 6000 போச்சு அப்போ. கிலோ வந்துட்டு ரூ. 100 ஏதோ ரூ. 100 போச்சுன்னு நெனைக்கிறேன். மொத்தம் 6 மூடுனா 60 கிலோ வரும். ரூ. 6000 சம்திங் போச்சு. ரூ. 30,000 போயிருக்கும். 5000 30 மூடைனா 5 மூடையா ரூ. 30,000 போயிருக்கும். ஆனா நான் வந்துட்டு குடுக்கல. என்னோட அடுத்த 1 ஏக்கர் விவசாயம் பண்றதுக்காக நான் விதைக்காக அத தேர்வு பண்ணி வச்சுக்கிட்டேன். இல்லன்னா அந்த டயத்துல நான் அதிகமான காசு குடுத்து மறுபடியும் வாங்குற மாரி வரும். எல்லாமே ஒண்ணு தான். அதுக்கு நம்மளே எடுத்து தனியா வச்சுட்டு, நம்ம இயற்கை முறையில விளைவிச்ச காய வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக அத எடுத்து வச்சுட்டேன். நம்ம இந்த 40வது நாள் அடுத்து வந்துட்டு உரம் வெங்காயம் வச்ச 40ஆம் நாள்ல என்ன பண்றோம்னா, உரத்துக்கு வந்துட்டு பஞ்சகாவியம் இல்லன்னா வேஸ்ட் டீகம்போசர் பண்ணலாம். இன்னொன்னு இலைவழி தெளிப்பா வந்துட்டு பஞ்சகாவியம் நீங்க குடுக்கலாம். அ அடுத்து நான் அந்த காயோட திரட்சிக்காகவும், அதோட கலருக்காகவும் என்ன பண்ணேன்னா, கடைசியா ஒரு 50வது நாள்லருந்து 50வது நாள் அந்த மாரி டயத்துல நான் என்ன பண்ணேன்னா, கடலை புண்ணாக்கு கரைசல் குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஒரு 2 கிலோ, 3 கிலோ வாங்கிட்டு வருவேன். 20 சென்ட்டுக்கு. வாங்கிட்டு வந்து முதல் நாள் ஊற போட்டுட்டு, அடுத்த நாள் வந்துட்டு ஒரு 200 லிட்டர் ட்ரம்ல வந்துட்டு ஒரு கேட் வால்வு கீழ போட்டுருவேன். அதில வந்து 200 லிட்டர் ஃபுல்லா தண்ணிய ஊத்திட்டு, நம்ம வாய்க்கால் கிட்ட வச்சு, அப்படியே மேல கடலை புண்ணாக்க வந்துட்டு ஃபுல்லா கரைச்சு விட்டுட்டு, அப்படியே தண்ணி பாயிறப்போ பாசனத்தோட தொறந்து விட்டேன்னா, ஃபுல்லாவே எல்லாமே வேருக்கு நேட்டா அந்த தண்ணி போய் பாயிறப்போ எல்லாத்தையுமே வேருக்கு போய் பாய்ஞ்சிரும். அது அது வந்துட்டு ஒரு ம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தடவ விட்டுருப்பேன். கடலை புண்ணாக்கு கரைச்சு. அதனால கொஞ்சம் காயும் திரட்சியா வந்துச்சு. காயோட சைஸும் அதிகமா வந்துச்சு. காயோட கலரும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால தான் எனக்கு கொஞ்சம் அதில கொஞ்சம் ஈல்டு வர ஆரம்பிச்சது. அதாவது ஃபால்ட் ஆகாம, எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லாம கொஞ்சம் நான் அந்த இயற்கை முறையில பண்ணதுனால, ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பண்ணதுனால எனக்கு வந்துச்சு. அதனால விவசாயிகள் வந்துட்டு என்ன பண்ணீங்கன்னா, வெங்காய விவசாயமா இருக்கட்டும், இல்ல மத்த எந்த விவசாயமா இருக்கட்டும், நீங்க வந்துட்டு இயற்கை முறையில பண்றப்போ சரியான திட்டமிடல் இருக்கணும். சரியான திட்டமிடல் இருந்தா நீங்க கண்டிப்பா இயற்கை விவசாயத்தில ஜெயிக்கலாம். நான் ரொம்ப வந்துட்டு ஸ்டார்ட்டிங் எடுத்தோனே நான் இயற்கை விவசாயத்தில ஜெயிச்சிடல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நெறைய செலவு பண்ணிட்டேன் நானு. எனக்கு அந்த ஒரு புரிதல் இல்லாம. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒவ்வொன்னா அடிப்பட தான் எனக்கு அந்த ஒரு அனுபவம் வந்துச்சு. அதனால என்னோட அனுபவத்த வந்து நான் பகிர்ந்துக்கிறணும் அப்படின்றக்காக தான் அந்த மாரி வீடியோஸ்லாம் போட்டுட்டே இருக்கேன். நான் கத்திரியா இருக்கட்டும், இல்ல நான் வந்துட்டு அடுத்து ஒரு ஹைபிரிட் பாகலாம் போட்டிருந்தேன். அத பத்தி அடுத்த வீடியோல குடுக்குறேன். வெங்காயமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இயற்கை விவசாயிகள் வந்துட்டு பயன்படணும் அப்படின்றக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால வந்துட்டு சரியான திட்டமிடலோட நீங்க ஒரு நல்ல ஒரு கால நோக்கத்தோட போனீங்கனாலே போதும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நட்டமில்லாத ஒரு இயற்கை விவசாயத்தில அதிகமான லாபத்தோட நீங்க பண்ணலாம். அருமையா எடுக்கலாம். எனக்கு வந்து இப்ப கத்தரி நான் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு லாபம். ரூ. 10 போனாலே எனக்கு மொத்த கடையில ரூ. 10 போனனாலே எனக்கு நல்ல லாபம். இதே நான் கொண்டு போய் டைரக்ட்டா மார்க்கெட்ல வித்தேன்னா எனக்கு இன்னும் அதிகமான லாபம் வரும். நான் 50,000 வர இடத்துல எனக்கு ரூ. 1,00,000 தாராளமா வரும்.
அதனால இயற்கை விவசாயம் வந்து சரியான திட்டமிடலோட வெங்காய விவசாயமா இருக்கட்டும், எந்த விவசாயமா இருக்கட்டும், நீங்க சரியான திட்டமிடலோட நீங்க வந்துட்டு இயற்கை விவசாயத்த நகர்த்தி கொண்டு போனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு விவசாயமா இருக்கட்டும். விவசாயமா இருக்கும். இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சது என்ன சொல்றேன்னா, இயற்கை விவசாயத்தையும் பண்ணிட்டு, அதோட ஒருங்கிணைந்த பண்ணையமாவும் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு லாபகரமான தொழிலா வந்துட்டு விவசாயம் நல்லபடியா மாறும். இயற்கை விவசாயத்த நம்பி நம்ம எதா இருந்தாலும் முன்னெடுத்து போவோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்களுக்கு இந்த வெங்காயத்த பத்தி எதனா வெங்காயம் விவசாயத்த பத்தி எதனா ஒரு சின்ன சந்தேகங்கள் இருந்தா, நீங்க வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. என்னோட ஒரு நல்ல பதில்கள நான் உங்களுக்கு வந்து தர முயற்சி பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் விவசாயத்த நம்புவோம். எல்லாரும் நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம்.